பரிசுத்த வேதாகமும் ஆதியாகமும் அதிகாரம் 4. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அதாவது ஆதாம் ஏவாளை திருமணம் முடிச்ச மாதிரி திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அதில் ஆபேல் காயின் இந்த 2 குழந்தைங்க, இவங்க 2 பேருமே 2 விதமான தொழில்களில் ஈடுபடுறாங்க. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாகவும் ஒரு மேய்ப்பனாக இருக்கான். காயின் ஒரு நிலத்தை ஒரு அக்ரிகல்ச்சர் பர்சன், ஒரு விவசாயி போல இருக்கான். சில நாட்கள் ஆன பின்பு என்ன நடக்குதுன்னா, காயின் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு அவன் அக்ரிகல்ச்சர் பண்ணுறான் இல்லையா, அவன் போய் கனிகளெல்லாம் எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுக்குறான். ஆபேலும் அவனுடைய மந்தையில் ரொம்ப சிறந்ததை ஆடுகளை எடுத்துன்னு போய் கொடுக்குறான். கொழுமையானதை நல்ல புஷ்டியான ஆடுகளை கொடுக்கும்போது ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அக்செப்ட் பண்ணிட்டார். காயினுடைய காணிக்கையை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார், அக்செப்டே பண்ணல. இது தெரிஞ்ச உடனேமே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மனுஷன் எரிச்சல் உண்டாகிறான். அவனுடைய ஃபேஸ் மாறுது, முகநாடி வேறுபட்டது. அதாவது மூஞ்சை காட்டுறான்னா அது ஏதோ ஒரு நம்ம சொல்லுவோம்ல, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விருப்ப காட்டுற அந்த மாதிரிலாம். சரி, அப்போ படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஐயோ பார், அவன் முகநாடி வேறுபட்டதும் இல்லாம ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உனக்கு எரிச்சல்லாம் உண்டாகுது? என் படைப்பில் அது இல்லவே இல்லையே, மனுஷனை சிறப்பாக தானே படைச்சேன், எங்க இருந்து உனக்கு இந்த எரிச்சல் வந்துச்சுன்னு அவனை கேட்கிறார். அப்புறம் உன்னுடைய ஏன் முகம் மாறுது, ஏன் உனக்கு உள்ளத்துல சமாதானம் இல்லை, அதெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. நீ நன்மை செஞ்சினா நீ மேன்மை அடைவ, நீ நன்மை செய்யலனா பாவம் தான் உன்னுடைய வீட்டு வாசல்ல படுத்துட்டு இருக்கும். அந்த பாவத்துடைய பலன் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் சாதாரணமா அப்படியே ஆபேலோட பேசிக்கிட்டு அப்படியே ஒரு வயல்வெளிக்கு அப்படியே போறான். வயல்வெளினா அப்படியே ஒரு தோட்டத்துக்கு அப்படியே போறான்னு வச்சுங்களேன். போயிட்டு இருக்கும் போது காயின் அவன் ஆபேலுக்கு விரோதமா எழும்பி அவனை டக்குன்னு கொன்னுடுறான். கொன்னுட்டு என்ன பண்றான்னு பார்க்கலாம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை
உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. காயின் எங்கன்னு கேட்ட உடனே இவன் என்ன சொல்றா, காயினை போய் ஆவேல் எங்கன்னு கேட்ட உடனேயும் எனக்கு தெரியாது, கடவுள்கிட்டே சொல்றான், எனக்கு தெரியாத, நான் அரியன், நான் என்ன அவனை அவனுக்கு என்ன வாட்ச்மேனா அப்படின்றான். காவலாளியோ, நான் என்ன அவனை வாட்ச்மேனா, நான் அவன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு அப்படி கிண்டலா பேசணும் இல்லாம நிக்கலா பதில் சொல்றான். அவர் கேட்குறார், இல்லையே, அவனுடைய ரத்தத்துடைய சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம், அவர் ரத்தத்துடைய சத்தம் பூமியிலிருந்து அவர் வானத்தை நோக்கி இறைவனுடைய சமூகத்தை நோக்கி அவரை கூப்பிடுதான். அவன் இறந்துட்டான், ஆனா அவன் சிந்தின ரத்தம், அந்த ரத்தம் இறைவனை நோக்கி பார்க்குதான். அந்த சத்தத்தை கேட்டு இறைவன் பதில் சொல்றாராம், உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த, அதான் உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன்னுடைய கையில வாங்கின இந்த பூமியில, வாயை திறந்த இந்த பூமி, இதே பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்ப. இனி நீ எந்த பயிரும், அவர் அக்ரிகல்ச்சர் பர்சன், அவனுக்கு தெரிஞ்ச தொழிலே அதுதான். நீ இனி எந்த பயிரிடும் போதும் அந்த பயிர் உனக்கான பலனை கொடுக்காது. நீ இதே பூமியில நிலையற்றவனா, ஒரு நிலையற்ற அலைகிறவனை போல இருப்ப அப்படின்ற கிட்டத்தட்ட அது ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்துட்டார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. அது ஒரு தண்டனை. அப்ப கூட பாருங்க, இவன் என்ன சொல்றான், எனக்கு நீங்க கொடுத்த தண்டனையை என்னால சகிக்க முடியல. அவனுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எரிச்சல் உண்டாச்சு, முதல்ல முகநாடி வேறுபட்டது, இப்ப அவனுக்கு சகிப்பு தன்மை இல்லை. இதெல்லாம் அவனை என்ன பண்ண தோணுச்சு, கொலை செய்ய தோணுச்சு. இதெல்லாம் அறிந்த இறைவன் முதல்லயே பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்கள்லாம் இருதயத்துல இருந்தது அவருக்கு தெரிஞ்சபடியால அவன் இறைவனுக்கு படைத்த அந்த காணிக்கைகளை கூட அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. சுத்தமான இருதயம் அவனுக்கு இல்லை, அதனால தான் அதை அக்செப்ட் பண்ண முடியலையே தவிர வேற காரணம் எதுவுமே இல்லை. இது எல்லாமே வெளியே வருது பாருங்க. இருதயத்துல இருந்து ஒரு தப்பு பண்ணி அதுல இருந்து அப்படி தப்பை கூட உணரலாம் அவன் ஏன்னா அவனுக்கு பூமியில முதல் முறையா ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த பூமியை அந்த ரத்தத்தை சுமந்திருக்கு. அதனால அதே பூமியில அவனை தண்டனையும் கொடுத்துட்டாரு. இன்று என்னை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இவன் பாருங்க, இவனை துரத்தி விடுறீங்க, நான் உம்முடைய சமூகத்தை விட்டே விலகி போறேன், இதுக்கப்புறம் எனக்கு பாதுகாப்பே கிடையாது, இனிமேல் யாராவது என்னை பார்த்தா என்னை கொன்னுடுவாங்க, என்னை கண்டுபிடிச்சா என்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் பயப்படுறான். உன்னை கர்த்தர் அதுக்கும் பதில் சொல்றார், உன்னை எவனும் கண்டுபிடிக்க கூடாது, கண்டுபிடிச்சாலும் உன்னை கொலை செய்கிறவன் மேல 7 பழி இவனுக்காவது ஒரு தண்டனை தான், அவனுக்கு 7 பழி சுமரும். காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு அவன் மேல் ஒரு அடையாளம், அவனை கண்டுபிடிக்கிற யாரும் அவனை கொன்னுடக்கூடாதுன்றதுக்காக அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுறாரு. அப்பொழுது காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இப்போ அந்த அடையாளத்தை வாங்கிக்கின்னு ஒரு தைரியமா கிளம்பிட்டாரு. கிளம்பி போய் காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போயிட்டான். ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்னும் ஒரு தேசத்துக்கு போறான். அங்க போயிட்டு
காயின் அவன் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறான், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவள் கர்ப்பவதியாகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு வந்து ஏனோக்குன்ற பேர் வைக்கிறான். அதனால் அவன் இருக்கிற அந்த பட்டணத்துக்கும் அவன் பையனோட பேரையே வச்சுட்டான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுவேலை பெற்றான். மெகுவேல் மெத்துசவேலை பெற்றான். மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர். அவனுக்கும் ஒரு ஜென்ரேஷன் உருவாயிடுச்சு. ஏனோக்குக்கு இன்னொருத்தன் பிறக்கிறான். பேர் என்னது? ஈராத். அப்புறம் அவனுக்கு வந்து மெத்துசவேலை பெறான். மெத்துசவேல் லாமேக்கு பெறான். இப்போ லாமேக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்திக்கு ஆதாள், இன்னொருத்திக்கு வந்து சில்லாள்னு பேரு. ஆதாள் யாபாலை பெற்றால் அவள் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனாயிருந்தான். இப்போ பாரு, ஆபால் வந்து யாபாலை வந்து ஆதான் வந்து யாபாலை பெற்றான். அவன் என்ன பண்றான்னா, கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு மந்தை மேய்க்கிற, அதாவது மேய்ப்பர்களுக்கெல்லாம் அவன் வந்து தகப்பனா இருக்கான். அவன் தான் முதல் தகப்பன் மேய்ப்பர்களுக்கெல்லாம் அந்த தொழிலாம். அதுக்கப்புறம் அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர்கள் யாவருக்கும் தகப்பன். ஏன்னா தொழில் வகையாக பிரிக்கிறாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த இதுல இருந்து வரும்போதே. இப்போ வந்து யூபால்ன்ற அவன் சகோதரனாக யூபாலுக்கு வந்து கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர். கிண்ணறக்காரர்னா வீணை வாசிக்கிறவங்க, நாகசுரனா ஃப்ளூட்டு நாதஸ்வரம் அதெல்லாம் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இவன் வந்து தகப்பன். அப்புறம் சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். இப்போ சில்லால் வந்து தூபால் காயினை பெற்றாள். சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள். அவன் வந்து பித்தளை இரும்பு இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து தகப்பன், ஆசாரியர். அந்த ஆசாரியெல்லாம் ஆச்சாரி சொல்லுவாங்களா, அந்த ஆச்சாரிகளுக்கெல்லாம் தகப்பன். அப்புறம் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, இப்போ லாமேக்கு வந்து தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்காலே நான் சொல்லுவதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளையும் சில்காலையும், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க, என்னன்னு என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்னுட்டேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செஞ்சிட்டேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். காயினை கொன்னா அவனுக்கு 7 பலி சுமரும்னு சொல்லியிருக்காருல கடவுள். இப்போ இவர் யாரையும் கொண்டுட்டுக்கிறாரு. இவருக்கு வந்து இவரை கொன்னா இவரை கொல்றவனுக்கு 77 பலி சுமரும்னு இவனே சொல்லிக்கிறான். பின்னும் இதுக்கப்புறம் ஆதாம் வந்து தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். இப்போ காயின் வந்து ஆபேலை கொன்னால அவனுக்கு பதிலாக எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஆதாமுடைய மனைவி வந்து அந்த பையனுக்கு வந்து சேத்துன்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்பதான் வந்து ஏனோஸ்ன்ற ஒரு பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் தான் மனுஷங்க கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ள, இது வரைக்கும் பலி கொடுக்குற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இறைவனுக்கு வந்து வேண்டுதல் பண்றாங்க, பலி செலுத்துறாங்க. இப்போதான்
கர்த்தருடைய நாமத்தையே தொழுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா தொழுது கொண்டு ப்ரேயர் பண்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதிகாரம் முடிவுற்றது. ஆமென்.